மனிதன் தனிமையிலே பல காலம் இருந்தால் அவன் இருதயம் நொறுங்கும். நமக்கென்று யாரும் இல்லையே, நம்மை விசாரிக்க ஆள் இல்லையே, என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லையே என்று மனம் ஏங்கும். அப்படிப்பட்ட வருத்தத்திலும் அப்படிப்பட்ட ஏக்கத்திலும் தான் யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த வருத்தத்தை தேவனே போக்கினார். இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்க ஆள் இல்லையா? உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையா? நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படவோ, நீங்கள் வருத்தப்பட்டால் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை என்று நீங்கள் வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவார். உங்களுடைய வருத்தத்தை அவர் போக்குவார். உங்களுக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்துவார். நீங்கள் தனிமையில இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. கர்த்தர் அதை விரும்புவதே இல்லை. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வருத்தத்தை போக்குவார். உங்களுக்கு ஒரு துணையை